ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோஸ். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வீடியோ எடிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற ஒரு அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ரைட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு groovepad அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ groovepad. ஸோ groovepad அப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு இது இருக்குது, groovepad மியூசிக் பீட் மேக்கர். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்படி அதாவது அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பீட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் பீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பீட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பேஸு, நமக்கு சிந்தட்டிக்கு கார்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு மியூசிக் நம்ம வந்துட்டு இப்போ மேக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம இங்கே மேலே வந்து ஸ்டாப் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆன உடனே அதுக்கு சேவ் ஃபைல் கேட்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஓகே, நான் ஒரு நேம் கொடுக்குறேன், testing1. ஓகே கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சேவ் பண்ணதை நம்மளால் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மை மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மை மியூசிக்கில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே இருக்குது. நம்ம போட்டது டெஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் பிகினர்ஸ் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ காப்பிரைட் வரும் அப்படிங்கிற பயமே தேவை கிடையாது. நீங்களே உங்களோட மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம். வாங்க அடுத்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது. அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணால் கூகுளில் பல அப்ளிகேஷன் இருக்குது. கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சில அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இமேஜ் டவுன்லோடர். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக கூகுளில் இருந்துட்டு ஈஸியாகவே நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகே, இப்போ ஃபேஸ்புக் அது தமிழில் சரி இங்கிலீஷில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு இமேஜை எடுத்து தரும். ஓகே, இப்போ ஃபேஸ்புக் இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு இமேஜ் வேணும் உங்களுக்கு. இந்த இமேஜ் வேணும்னா கூட நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. கீழே டவுன்லோட் கொடுத்தீங்க உடனே டவுன்லோட் ஆயிரும். ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இது வந்துட்டு வேறு ப்ரௌசரில் யூஸ் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு வால்பேப்பரை செட் பண்ணணுமா கூட நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஆடும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ரொம்ப ஈஸியாகவே இதில் வந்துட்டு இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைட்டிங் இமேஜ். ஓகே, லைட்டிங் இமேஜ் போட்டோம் அப்படின்னா இப்போ இது சம்மந்தமாக லைட்டிங் வருது. இப்போது நிறைய வந்து இப்போ லைட்டிங் இமேஜ் வருது. ஸோ இந்த இமேஜ் எனக்கு இப்போ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு ஆப்ஷன் டவுன்லோட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இங்கே வந்துட்டு அப்ளிகேஷனில் டவுன்லோட் ஆயிரும். ஸோ கேலரியில் போய் நீங்கள் டைரெக்டாக இதை எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன்.
இமேஜ் டவுன்லோட் பண்ணுறவங்க இல்லை கூகுளிலேருந்து நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். எந்த விதமான ஆடும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். நினச்ச இமேஜை நீங்கள் உடனடியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளிகேஷனில் நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.